ஹாய் விவர்ஸ், ருசியான சுவையான ரெசிபிகளுக்கு மகாலேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகு சிக்கன் வறுவல். அது எப்படி பார்க்கலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன், தக்காளி பழம், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இன்றைக்கி நம்ம வந்து பூண்டு சின்ன பூண்டு எடுக்கலாம். தேவையான அளவு சிக்கன், தாளிப்பதுக்கு தேவையான ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம். இப்போ நம்ம கடாயில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிப்பேன். நல்லெண்ணெய் இல்லாதவங்க ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே நம்ம வந்து ஹீட் ஆன எண்ணெயில் நம்ம போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா வந்து பொன்னிறமாக நல்லா செவந்ததுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நமக்கு இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இல்லை அப்படின்னா நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இது வந்து போடணும்னு கட்டாயம் நம்மளுக்கு வந்து எதுவுமே கிடையாது. நம்ம வந்து சேர்த்தே ஆகணும், கட்டாயம் போடணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நல்லா நம்மளுக்கு வந்து பொன்னிறமாக நம்மளுக்கு வந்து நல்லா செவந்து வந்ததும் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்தது நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு வந்து இருந்தால் பூண்டு போட்டுங்க, பூண்டு இல்லைன்னா நம்மளுக்கு வந்து போட்ட தேவையில்லை. பெரிய பூண்டு பல்லுந்தான் ஒரு பூண்டு பல் சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா பெரிய பூண்டு பல் 1, சின்ன பூண்டு பல் 2 கட் பண்ணிங்க. பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்கேன். அப்படி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம்னா 2 எடுத்துங்க. அது நல்லா வந்து பொன் சீவரமாக நல்லா வந்து நம்மளுக்கு செவந்து வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து நல்லா இப்போ அரைச்ச ஃப்ரெஷ்ஷாக இருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு நம்ம வந்து இப்போ அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்னு சொல்கிறது. இப்போ நல்லா வந்து அடிப்பிடிக்கும். அதில் வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே நம்ம இருக்கணும். தக்காளி பழம் வந்து 1 ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி பழம் இருந்தால் ஆட் பண்ணிங்க. தக்காளி பழம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து மிளகு சிக்கனுக்கு நம்மளுக்கு போட தேவையில்லை. நாங்கள் டேஸ்ட்காண்டி எங்கள் வீட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி பழம் சின்ன பழமாக 1 ஆட் பண்ணிங்க. நல்லா தக்காளி பழம் ஸ்மெல் போக வரைக்கும் நல்லா கிளறி விட்டுங்க. தக்காளி பழத்தை நல்லா அடிப்பிடிக்கும். நம்மளுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து அடிப்பிடிக்கும். இப்போ வந்து நம்ம மிளகுத்தூளை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு காரம் வேணும்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து எங்களுக்கு காரம் வேணுங்கிறதுக்காக மிளகாய்த்தூள் வந்து சும்மா 1/4 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிங்க. இல்லைனா நம்மளுக்கு வந்து மிளகாய்த்தூள் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு மிளகுத்தூளே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அதனால் நல்லா வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கிளறி விட்டுட்டு சிக்கன் 1/2 கிலோ சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளிஞ்சு நம்ம சிக்கனை போடுவோம். ஏன்னா அது வந்து தண்ணி விடும் நம்மளுக்கு சிக்கனை. அதனால் சிக்கனை புளிஞ்சு போட்டு ஒரு பரட்டி நல்லா பரட்டி விட்டுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிங்க. உப்பு போட்டு நம்ம நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 15 நிமிஷம் நம்மளுக்கு வந்து குக் ஆனால் போதும். 15 நிமிஷம் 15லேருந்து 20 நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம். நான் அது சிக்கன் போட்ட அந்த மாரிக்கு நம்ம வந்து குக் பண்ண வைக்கலாம். இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு சிக்கன் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணியை விடும். அதனால வந்து சிக்கன் ஓரளவுக்கு விட்டுட்டு அப்புறம் தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா வந்து குக்காகட்டும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம். இப்போ வந்து நமக்கு தண்ணி நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ தண்ணி சுருண்டு வந்த ஸ்டேஜுக்கும் இப்படி தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளுக்கு நல்லா தண்ணி சுருண்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி ஆயில் இல்லை தேவையில்லை அப்படின்னாலும் விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் கருவேப்பிலை வந்து நான் டேஸ்ட்டுக்காக வந்து நான் கருவேப்பிலை போடுறேன். தேவைப்பட்ட கருவேப்பிலை போட்டுங்க, தேவையில்லை நம்மளுக்கு கருவேப்பிலை தேவையில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து மிளகு சிக்கன் வறுவல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்லாம். கொத்தமல்லி தழை வந்து இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தழை வந்து இருந்தால் போடலாம், இல்லை நம்மளுக்கு தேவையில்லை. போட்டு தான் ஆகணுங்கிற கட்டாயம் நம்மளுக்கு வந்து கொத்தமல்லி இப்படிலாம் கிடையாது. நம்ம இருந்தால் போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. சுவையான மிளகு சிக்கன் வறுவல் ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி டெய்லி இந்த ருசியான வீடியோவுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.